நமஸ்காரம். ஜீவ சமாதி என்ற உடனே என்ன சமாதி, அங்கெல்லாம் வாழ வேணாமா, சமாதியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுடைய புரிதல் அப்படி இருக்கக்கூடாது. ஜீவ சமாதி என்பது விதை நெல், மற்றதெல்லாம் கொக்கு நெல். புரியுதுங்களா? வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு. சரியா? அப்போ மரணமில்லா பெருவாழ்வை வாழணும் அப்படின்னா அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கணும். அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, மரணித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய செல்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் எப்பையும் புத்துணர்ச்சியோட சக்தியை இழக்காதவனாக வாழ்ந்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் இந்த நிமிடத்திலிருந்தே வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஆக இந்த புரிதல் உங்களுக்கு வேண்டும்.